பிருத்திவிராஜுக்கு இயல்பாகவே ஒரு ரிச்சான உடல் மொழி நடிச்சிருக்காரு. லோக்கலா நிறைய நடிச்சிருக்காரு, அதெல்லாம் பண்ணிருக்காரு. தாண்டி இது உண்மையிலே அவர் ரொம்ப ஆச்சரியமா தான். எங்கேயுமே பிருத்திவிராஜ் என்கிற நடிகர் நமக்கு தெரியவே அடிமைப்படுத்துறவங்களுக்கும் நல்லாதான் கிடைக்கும், இவருக்கும் நல்லாதான் கிடைக்கும். ரெண்டு பேருமே நல்லாதான் இல்ல. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதே தெரியல. இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதே தெரியல. ஹாலுசினேஷன் மாதிரி வரும். அது ஒரு மாதிரி நல்ல ஏரியா, தேவதை மாதிரி ஒரு கேரக்டர். நீங்க கடைசி விழும்போது தூக்கி தோல்ல எல்லாம் தூக்கி போட்டு சீன்லாம் வந்து உண்மையாவே ஒரு தேவதூதன் தான். பிருத்திவிராஜ் வந்து நான் அல்லாஹ் கும்பிட மாட்டேன், அவரு இந்த இடத்துல விட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு கேட்கிறப்போ எனக்கு அவரோட ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவரோட அப்பியரன்ஸ் பாக்குறதுக்கு இயேசு கிறிஸ்து மாதிரி இருந்தாருல்ல. ஒரு ஷாட் அந்த கையில அந்த ஒரு சின்ன ஆடு வந்து கத்துனது எல்லாமே ஆடு திரும்பி வரும். அப்ப அது புரிஞ்சுட்டு அந்த ஆடை அணைச்சிக்கிற ஒரு சீன், அது ஏசுனார் ஷாட் மாதிரியே இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு மனுஷன் பணக்காராக இருந்தாலும் ஒரு பாட்டுல பணக்காராகும், பாட்டு பணக்காராகும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி தப்பிச்சு வருவதா இருந்தா கூட நெஞ்சே எழுன்னு பாட்டு போட்டு ஒரு பாட்டுல வந்துடும். அதுக்கு மேல போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு. நம்ம அப்படி பழகி இருக்கோம். அரியன் படம் ஆடுஜீத நாவலோட கமர்ஷியல் வருஷம் தான். வணக்கம் மிஷன். வணக்கம். ஆடு ஜீவிதம் தி கோட் லைஃப் படத்தை பத்தி தான் பேச போறோம். கதை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஒரு உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு உருவான ஆடு ஜீவிதம்ங்கிற நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்க. கேரளாலேருந்து போன ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்ட ஒருத்தரோட கதைங்கிறது தெரியும். பட் அந்த உண்மை கதையை சாத்தியமாக்குறதுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே இந்த படம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பேசணும். முதல் பிரமிப்பு வந்து பிருத்திவிராஜோட ஆக்டிங் தான். மனுஷன் ஸ்டார்ட் பின்னிட்டாரு, பயங்கரமான டெடிகேஷன். அவர் உடம்பெல்லாம் பார்க்கும்போது மிரட்சியா இருந்துச்சு. அதை பத்தி சொல்லணும். அதாவது பிருத்திவிராஜ் பத்தி சொல்லணும்னா எனக்கு பொதுவாகவே தமிழ் ஆடியன்ஸ் மேல ஒரு வருத்தம் உண்டு. ஏன்னா இங்க நம்ம ஃபகத் ஃபாசில கொண்டாடின அளவுக்கு அல்லது துல்கர் சல்மானை வந்து செலிப்ரேட் பண்ற அளவுக்கு நம்ம பிருத்திவிராஜை ரிசீவ் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. அப்பப்போ எழுதிட்டு இருப்பேன் ஃபேஸ்புக்ல. ஒரு அற்புதமான பெர்ஃபார்மர் அவர். இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு மட்டுமே இல்லை, மலையாள ஆடியன்ஸே அவரை பெர்ஃபார்மரா எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னா கேள்விக்குறிதான். அவர் நல்ல பெர்ஃபார்மரா அப்படின்னு 100% ஆடியன்ஸ் அவரை ரிசீவ் பண்ணது இல்லை. ஒரு ஸ்டாரா ஒத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு டேலண்டடான ஆர்டிஸ்ட், ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், அப்புறம் ஒரு டைரக்டர், ஒரு டெக்னீஷியனா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கூட ஒரு பெர்ஃபார்மரா, இப்ப மம்முட்டி, மோகன்லால், ஃபகத் ஃபாசில் இந்த கேட்டகரி இருக்குல்ல, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மரா வந்து பிருத்திவி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது இல்லைன்னு சொல்லலாம். கேரளாலுமே அது இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. தமிழ் ஆடியன்ஸ்க்கு தெரியவும் இல்லை இவரு என்ன சொல்றது, இவரை பத்தின முழுமையான ஒரு பிக்சர் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு சொல்லப்படல, அல்ல தெரியல. காவிய தலைவன் தாண்டி வேற சீரியஸான ரோல்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காமெடியான மொழி ஒரு மாதிரி கொஞ்சம் சாஃப்டான ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. காவிய தலைவன் ரொம்ப சீரியஸான ரோல் பண்ணாரு. ஒரு காவிய தலைவன் படம் தமிழ்ல பெருசா கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் இல்லைங்கிறதுனால அதுவும் ப்ராப்பரா ரிசீவ் ஆகல. ஐயப்பன் கோஷின் பார்த்ததுனால எங்களுக்கு ஓரளவுக்காச்சும் பிருத்திவிராஜ் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. அவர் எப்பவுமே வேற லெவல் தான் பண்ணுவாரு. புதுசா வந்து பிரமிப்பாக்குறீங்க, புதுசா ஆச்சரியப்படுறீங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் ஃபைன். பட் இந்த படம் ரெண்டு ஸ்டேட்ல இருக்க ஆடியன்ஸையுமே வந்து தான் எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர் அப்படிங்கறத வந்து நிரூபிச்சிருக்கிறார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உண்மையிலே ஒரு படத்துக்காக, ஒரு கேரக்டருக்காக இவ்வளவு மெனக்கடணுமா அப்படி உண்மையை தோணுச்சு. ஒருவேளை இவ்வளவு மெனக்கடலை, இந்த அளவுக்கு உடலை வருத்தலைன்னா இந்த விஷயம் எந்த அளவுக்கு கன்வே ஆயிருக்கும்னு கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த பெயின் ஒண்ணு இருக்குல்ல, அந்த மனிதர், அந்த நஜீம் இல்லையா, அவரோட உண்மையான பேர் நஜீப், அவர் வந்து அனுபவிச்ச அந்த வேதனை இருக்குல்ல, அதை வந்து எப்படி சும்மா 2-3 காட்சி எமோஷனலா வைக்கிறதுனால மட்டுமே வந்து தாடியெல்லாம் வளர்த்து முடியெல்லாம் வளர்த்தனால மட்டுமே வந்து அது கன்வே ஆயிடுமானா ஆகாது. அப்போ அதை முழுமையாவே அதை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதை ஒரு இயக்குனர் நினைக்கலாம். பிளஸி அவர்கள் மாதிரியான இயக்குனர் அதை நினைக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு இயக்குனரோட விஷயம் அது. ஒரு ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணணும்ல. லிமிட் என்ன, அக்செப்ட் பண்ணி உடம்பை குறைக்கலாம், தன்னை வருத்திக்கலாம், அதோட லிமிட் என்னன்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாருமே ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த லிமிட்டை தாண்டி போயிருக்கிறதா நான் பாக்குறேன். இவ்வளவு தூரம் ஒரு பாடியில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தது இல்லை. நீங்க ஏதாவது நம்ம பார்த்தது இல்லை. இவ்வளவு தூரம் யாருமே பண்ணிருக்காங்களானே தெரியல. அது குறிப்பா அந்த மொத்த உடையை கலத்திட்டு அவர் வரக்கூடிய சீன்லாம் வந்து பயங்கரமான சீன். ஆக்சுவலி உடம்புல தண்ணியே படல இல்ல, அந்த வருஷத்துக்கு அப்புறம் கழிப்பு யாரும் இல்ல அப்படின்னு அந்த மனிதன் ஆடையை கலத்திட்டு போயிட்டு அந்த தண்ணியில உட்கார்றது ஒண்ணு இருக்குல்ல. சோ அது உடலை வருத்திக்கிட்டு ஒண்ணு, இன்னொன்னு உடலை வருத்திக்கிட்டு உடம்பு குறைச்சிட்டு தாடி முடி வளர்த்தனா மட்டும் பெர்ஃபார்மர் ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியாது. பெர்ஃபார்ம் பண்ணணும்ல, பின்னிட்டாரு. அதாவது ஆரம்பத்துல இருந்து
பிருத்திவிராஜுக்கு இயல்பாகவே ஒரு ஒரு ரிச்சான உடல் மொழி இல்லையா, ஒரு ரிச்சான உடல் மொழி. நடிச்சிருக்காரு, லோக்கலா தான் நிறைய இறங்கி நடிச்சிருக்காரு, அதுல எல்லாம் பண்ணிருக்காரு. தாண்டி இது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா தான். எங்கேயுமே பிருத்திவிராஜ்ங்கிற நடிகர் நமக்கு தெரியவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம். அது நமக்கு எங்கேயாச்சும் உங்களுக்கு தோணுச்சு? இல்ல, நமக்கு தோணவே இல்லை. இல்ல, எனக்கு அந்த ஏர்போர்ட் சீன் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவர் எப்பவுமே கொஞ்சம் ஃபிட்டா அப்படி தானே இருப்பாரு. கொஞ்சம் லைட்டா ஒரு சின்ன தொப்பெல்லாம் வச்சுக்கிட்டு மீச ஹேர் கட்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் அன்எஜுகேட்டட் பாய் மாதிரியான ஒரு லுக்ல போயிட்டு கேட்கிற கேள்விக்கெல்லாம் முடிச்சுட்டு நிக்கிறது, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அங்கேயே வந்து ஒரு மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சார் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். அதுக்கப்புறம் உள்ள வந்து அந்த இனிஷியலான விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட பாக்குறாரு இல்லையா, உடல் எல்லாம் கொஞ்சம் மெலிஞ்சு அப்படி வரும்போது அந்த ஆட்டு கூட்டத்துக்கு நடுவுல இருந்து அந்த ரொட்டி சாப்பிடுற ஒரு சீன் ஒரு மாதிரி சாப்பிடுவாரு. கொஞ்சம் கோரமா தான் இருக்கும் அது பாக்குறதுக்கு. ஏன்னா எல்லாமே மாறிடுச்சு, அவருக்கே தெரியல, உடல் முகம் எல்லாம் மாறி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிருகம் மாதிரி இருக்காரு. அவரோட தோற்றமே அப்படி ஆயிடுச்சும் போது அந்த சீன் நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ், அழுறது, நிறைய சீன்ஸ் இருக்குல்ல, அழுற சீன் ஒரு 2 சீன் 3 சீன் அழுற மாதிரி பண்ணலாம். நீங்க நிறைய அழுற சீன் வச்சிருந்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு ஆக்டராவே அவங்களுக்கு அதை பண்ண முடியாது. நிறைய சீன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு படம் முழுக்க சீன்ஸா இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இல்ல, இது படம் முழுக்கவே பெர்ஃபார்மன்ஸ், யூஷுவல் சீனே கிடையாது. கிளைமேக்ஸ்ல பாருங்க, நீங்க அந்த ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சீன் அதுல கூட அவ்வளவு அற்புதமா பண்ணிருக்காருல்ல. அந்த பாடியில அந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி குன்னி போய் அப்படி குனிஞ்சு, அதனால நம்மள ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயத்துல ஒளியவும் முடியாது. ஒளிஞ்சாலே நீ வெளில வந்துருவாங்க, என்ன பண்றேன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல ஒண்ணு பயங்கரமா அது மாதிரி உண்மையாவே பிரமிக்க வச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுல. இப்ப டைட்டிலே ஆடு ஜீவிதம் தான். அந்த ஆட்டு கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் இப்ப இந்த நாவல் படிச்ச நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க, நாவல் முடிக்கும் போது இந்த ஆட்டு மூத்தரத்தோட வீச்சை எனக்கு அடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு இதா இருக்கும், டெப்தா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இவர் அந்த ஆடுகள் கூட ஒரு சின்ன ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அவர் போறப்பெல்லாம் கூட விட மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கும். இவர் ஆடுகளுக்கு இந்த சாப்பாடு கொடுக்குற எல்லாமே பண்ணிட்டு இருப்பார்ல, இவரே கிட்டத்தட்ட ஒரு ஆடா மாறிடுவாருன்ற மாதிரி இருக்கும். தாடி முடி அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சுன்ற மாதிரி அந்த ஸ்டேட் பத்தி சொன்னாங்க. அதுதான் நான் சொன்னேன். அந்த ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த ஆட்டு கூட்டத்துல உட்கார்ந்து அவர் சாப்பிடுவார். அதுல ஒரு ஆட்டுக்கு எடுத்து ஊட்டுவார். அங்கிருந்தே அது ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு ஆடாகவே மாறிட்டேன். அப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக் ஓப்பனிங் அதை காமிக்கிறாங்க. அந்த இன்டர்வல் பிளாக்ல அந்த ஆடோட ஆடா உட்காந்து அந்த ஆடுகள் தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணி குடிக்கிற பார்க்கும்போது மனுஷன் வந்து ஆடாவே மாறிட்டார். இவ்வளவு பிரச்சனை, அங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போலான்னு நினைக்கும் போது கூட அவருக்கு அங்கிருந்து வர்றதுக்கு கஷ்டப்பட்டு தான் வராரு, வருத்தப்பட்டு தான் ஆடெல்லாம் பெரிய முடியாம இல்லாம தான் வராரு. அவ்வளவு வலியும் வேதனையிலையும் கூட அந்த தொழிலுக்கு வந்து டெடிகேட்டிவா இருந்துட்டாப்ல அந்த மனுஷன். அப்படி இருக்க மாட்டோம். ஆனாலும் அந்த வலியும் வேதனையிலுமே அதை வந்து அந்த ஆடோட ஆடா மாறி அந்த ஆட்டை பாத்துக்கிறதுல ஒரு மேய்ப்பன் மாதிரி ஆயிட்டாப்ல. கிட்டத்தட்ட ஆட்டோட வாழ்க்கை தானே, ஆடு மாதிரி தான். வெளியில தான் தூங்கணும், அங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிடணும், குளிக்க முடியாது, தண்ணி அங்க இருக்கிறது தான் குடிக்கணும். வேற என்ன சொல்றது, ஆடுகள் மாதிரி யார்ட்டையும் பேச முடியாது. இவருக்கு தெரிஞ்ச பாசம் அங்க யாருக்குமே தெரியும், யார்கிட்டையும் போய் பேச முடியாது. ஆக்சுவலி இதுல என்னன்னா, நீங்க நம்ம அரப்ஸ் சொல்றோம்ல, அரபிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம 2 டைப் இருக்காங்க. பழங்குடியினர் ஒருத்தங்க இருக்கிறாங்க, நம்ம யூஸ்வலா பார்க்கக்கூடிய இந்த சிட்டி வாழ் ஒண்ணு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற ஒரு பேர், நான் பேரை மறந்துட்டேன், ஏதோ சம்திங், ஏதோ ஒரு பேரை மறந்துட்டேன். அந்த குழுக்கு நார்மலா இப்ப நீங்க துபாயிலயோ இல்ல கல்ஃப் கண்ட்ரிஸ் வேலைக்கு போனா நமக்கு ஒரு முதலாளி இருப்பாங்க. கார்பரேட் அரப்ஸ்ங்கிறது வேற, அவங்க வேற. அவங்க வந்து அவங்களோட தொழிலே வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து ஆடு மேய்க்கிறது தான் அவங்க தொழில். குலத்தொழிலே வந்து பூர்வீக தொழிலே ஆடு மேய்க்கிறது அப்படிங்கிறதுனால அங்க வந்து பாலைவனம் தானே, மேய்ச்சல் நிலங்கள் கிடையாது இல்லையா, பாலைவனத்துல தான் ஆடு மேய்க்க முடியும். சோ பாலைவனத்துல தான் வந்து ஆடுகள் மேய்க்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த பழங்குடி அரபுக்கள் வந்து அங்க இந்த ஆடுகளை வளர்த்து, நீங்க ஆரம்பத்து ஒரு சீன் வரும், பால் தர்ற வரைக்கும் தான். பால் நீ குறைச்சிட்டேன்னா நீ இருக்குல்ல, பாலுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த கறியை வந்து இங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒட்டக கறி, ஒட்டக பாலைவனம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து தொழிலா அன்னைக்கு வெறுமனே ஒரு நாடோடிகளா தெரிஞ்ச இனம் வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஜெனரேஷன் முன்னேறி இருக்குல்ல, அவங்க ஆட்களை வச்சு ஆடு மேய்க்க முடியாது. அவங்களுக்கு அடுத்த கட்டத்துல ஆட்கள் தேவைப்படுறாங்க. இந்த ஆடு மேய்க்கிறது, பாலைவனத்துல ஆடு மேய்க்கிறது, ஒட்டகம் மேய்க்கிறது ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்படிதான் இங்க இருந்து போறவங்க வந்து ஏமாந்து அல்லது இந்த மாதிரி கடத்தி இப்படி எல்லாம் கொண்டு போய் நம்ம மக்கள் பல பேர் இங்க போயிருக்கிறாங்க, பலர் இறந்திருக்கிறாங்க, பலர் உள்ள ஆடு மேய்ச்சி இது மாதிரி தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள், சொல்லப்படாத கதைகள் எக்கச்சக்கமா இருக்கு. பட் இது ஒரு சொல்லப்பட்ட கதை இல்லையா? சோ இதுதான் அந்த ஹிஸ்டரி. இப்ப என்னன்னா, நீங்க சொல்லுவாங்க துபாய் அப்படிங்கிறதே அல்லது அரபு கண்ட்ரிஸ் அப்படிங்கிறதே ஒரு மாதிரி அடிமைத்தனத்தின் மேல் கட்டப்பட்ட இடம் சொல்லுவாங்க. இப்ப துபாயில பத்தி நீங்க பேசும்போது அடிமைகள் மேல் கட்டப்பட்ட நகரம்.
நான் அது நகரம் ரொம்ப கம்மி. நீங்க யூஏ இருக்குல்ல, ஒட்டுமொத்த அந்த யூஏ கண்ட்ரிஸ் இருக்குல்ல, 7 கண்ட்ரிஸ் இருக்குல்ல, நீங்க அங்கிருந்து அப்படி ஃபிளைட்ல மேல ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்க, துபாயில இருந்து ஏர்போர்ட்டுக்கு மேல ஏறிட்டீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா சென்னை அளவு கூட இருக்கு. ரொம்ப சின்ன ஒரு சர்க்கிள் தான் அந்த 6 கண்ட்ரி. கொஞ்சம் தூரமா தள்ளி ஒரு இடத்துல ரவுண்டா ஒரு கிரவுண்ட் மாதிரி அபுதாபி இருக்கும். நடுவுல பாலைவனமா மட்டும்தான் இருக்கு. இவ்வளவுதான் அந்த சிட்டி. இதுக்கு நடுவுல பாலைவனம், தூரமா அந்த பாலைவனங்கள்ல ஆடு மேய்க்கிற தொழில செய்யக்கூடிய ஒரு அரபினம், சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு அரபினம், அங்கிருந்து பலர் மிக இங்க வந்துட்டான். அங்கிருந்து அடுத்த தலைமுறை மாறி இங்க வந்துட்டான். அவனுக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படுது அப்பெல்லாம் இது மாதிரி செஞ்சுட்டே இருந்தான். அப்படிதான் நம்ம இந்த ஏஜென்ட் கிட்ட ஏமாறுறது. நீங்க வெறுமனே இந்த ஆடு மேய்க்கிற பாலைவனத்துல ஆடு மேய்க்கிறது ஒட்டகம் மேய்க்கிறத போய் மட்டும் நம்மால் மாட்டல. இன்னைக்கு வரைக்கும் நீங்க நார்மலா லேபர் விசால போனீங்கன்னா எங்கெங்கேயும் பெரிய கட்டடங்களை உடைக்கிறதுக்கும் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால போயிட்டு ஒழுங்கா சாப்பாடு இல்லாம ஒழுங்கான கூலி இல்லாம இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. குறைஞ்சிருச்சுங்கிறதா உண்மை. ஏன்னா நம்ம படிச்சிட்டோம், முன்னேறிட்டோங்கிறத தாண்டி குறைஞ்சிருக்கு. ஆனா அது நடந்துட்டு தான் முழுமையா தீரல. அதனால நான் என்ன ரிக்வெஸ்ட் சொல்லுவேன்னா, இதுல பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டை விட கேரளா அதிகம். ஏன்னா நம்மளை விட அதிகமா ஃபாரின் இல்லையா ஆரம்ப காலகட்டத்துக்கு முன்னாடியே. நான் என்ன சொல்லுவேன்னா, நல்லா படிச்சுட்டு நல்ல வேலை கம்பெனி என்னன்னு தெரிஞ்சு ஒரு கம்பெனில இருந்து ஆன்சைட் போறோம், இல்ல ஒரு டைரக்டா ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லாம் போறோங்கிறத தாண்டி இந்த மாதிரி லேபர் விசா போறோம், எவ்வளவு ஒருத்தர் தெரிஞ்சவன் அப்படின்லாம் போகும்போது ரொம்ப கவனமா இருக்கும். ஏதோ ஒருத்தர் சொல்லுவோம் இந்த பக்கத்து ஊருக்காரெல்லாம் சொல்லிட்டுலாம் போறது, அதை அவாய்ட் பண்றது நல்லது. அங்க போயிட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா கூட அங்க போறது நீங்க ஒரு மோசமான கல்ச்சர். நீங்க போனதுமே இமிடியேட்டாவே அது பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கம்பெனியா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருந்து பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருவோம். பாஸ்போர்ட் வாங்கிட்டு நீங்க எப்படி வர நினைச்சா கூட ஓடி வைக்க முடியாது. அவ நம்ம கிட்ட பாஸ்போர்ட்டே அவங்க கிட்ட போச்சு, நம்ம அங்க ஒரு அடிமை தான் இல்லையா? அதை தாண்டி இல்ல எனக்கு முடியாது நான் போகணும்னு பிரச்சனை பண்ணா உன்னை 6 மாசம் திருப்பி வராத மாதிரி எல்லாம் பேன் பண்ணிடலாம். 6 மாசம் 1 வருஷம் எல்லாம் பேன் பண்ணி அனுப்புறது துபாய்க்கார மட்டும் இல்ல, இங்கிருந்து போய் துபாயில கம்பெனி வச்சிருக்கோம் அதான் பண்றாங்க. அதனால நீங்க அது ஒரு மோசமான சூழல். நல்லா படிச்சு நல்ல வேலைகள்ல போறது ஃபைன். இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள்ல ஹெல்ப்பரா போறது, லேபர் விசாலாம் போறது ரொம்ப கவனமா போகாம இருக்கிறது நல்லது என்ன கேட்டா. பட் மக்கள் வறுமையின் காரணமா போறாங்க. ஃபார்ச்சுனேட்லி குறைஞ்சிருச்சுங்கிறது சந்தோஷம். பட் அப்ப அந்த மாதிரி இதுல ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. ஹிஸ்டரியாவே இதுல நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. அப்படி ஏதோ ஒருத்தர் நம்பி ஒரு வேலைக்கு போறாப்புல அங்க ஏமாற்றப்பட்டு கடத்தி கொண்டு போகப்பட்டு ஒரு மாற்ற ஒரு மனிதனோட கதை இல்லையா? அப்ப அந்த மனிதன் ஆடோட ஆடா மாறி போறான். அப்ப அத கதையா கேட்கும்போது கேட்கறதுக்கு அப்படியா அப்படின்னு தோணும். படிக்கும்போது அது வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் அது விஷுவலா பார்க்கும்போது அதுக்கு நீங்க நியாயம் செஞ்சாதான். அது என்னதான் இயக்குனர் சீன்ல எழுதிட்டாலும் என்ன பண்ணாலும் அது முழுக்க இந்த படத்தோட பொறுப்பு பிருத்திவிராஜ் கையில தான் இருந்துச்சு. அதை செவ்வனே செஞ்சுட்டாரு. அதாவது ஆச்சரியத்துக்குரிய ஏரியா தான். முழுக்கவே ஸ்டார்ட் பயங்கரமா மிரட்டி இருக்கிறாரு. அண்ட் அடுத்ததா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி பேசலாம். ஏன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த விஷயங்களை அந்த நிலப்பரப்பையும் அங்க இருக்கிற பெயினையும் நமக்கு விஷுவலா எவ்வளவு தூரம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கும்போது நிறைய ஷார்ட்ஸ், அந்த ஏரியல் ஷார்ட்ஸ்ல இருந்து விஎஃப்எக்ஸ்ல இருந்து எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு விஷுவலா பாக்குறதுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சூறாவளி வர மாதிரியான மணல் புயல் வர மாதிரியான ஒரு காட்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பிணந்தினி கழுகுகள் கிட்ட பிருத்திவிராஜ் சண்டை போடுற அந்த காட்சி, அப்புறம் பாலைவனத்துல பாம்புகள் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு விஎஃப்எக்ஸ்லயுமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்கல்ல. ஆமா, டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங். நீங்க அந்த பாம்பு இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமா சொல்லி பாத்தீங்க. இப்ப கழுகு சீன் மழை புயல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியுது இல்லையா? நம்ம இந்தியன் மூவி இவ்வளவுதான், அதுல மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ இல்லையா அதான் பண்ண முடியுங்கிறது. ஓகே, அதனால அது ஒரு குறையால நான் சொல்ல விரும்பல. ஃபைனா இருந்துச்சு. பட் அந்த பாம்பு சீன் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அது ஒரு சீன் மாதிரி தெரியல சுத்தமா. அந்த பாம்புல இருந்து அந்த ஓவரால் அந்த சீனே சூப்பரா இருந்தது. நீங்க இன்னொரு ஷார்ட் சொல்லணும். அது எப்படி சிஜியா என்னன்னு தெரியல. நீங்க அமலாபாலை வரும் அந்த ஆத்து மணல்ல இருக்கிற அந்த ரொமான்ஸ் பண்ற மாதிரி சீன் அப்படியே டிரான்சிஷன் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது சீன். அந்த மாதிரி ஒரு 2 டிரான்சிஷன் இருக்கிறேன் அந்த இடத்து அந்த இதுல இருந்து ஃபிளாஷ்பேக்கு போறதுக்கான டிரான்சிஷன் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. இந்த ஒர்க்குமே டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங். ஆக்சுவலி தேவைதானே உங்களுக்கு எல்லாத்தையும். இப்ப போயிட்டு அங்க உண்மையான பாம்பு இருக்கிற இடத்துல போய் ஷூட் பண்ண முடியாது இல்லையா? கழுகு இருக்கிற இடத்துல போய் ஷூட் பண்ண முடியாது. அந்த கழுகு ஷாட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கழுகு அவரை அட்டாக் பண்ண வரும்போது அவர் தள்ளி விடுறது அந்த இடத்துல சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா பண்ணிருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒரு சின்ன பதட்டத்தை கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆஸ்கர் அவார்ட் வின்னர் ரசூல் பூக்குட்டி தான் பண்ணிருந்தாரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லையா? அதனால அதுல நம்ம குத்தம் சொல்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த பாஸ்ட் லைஃப் நினைச்சு பாக்குற மாதிரி அந்த டிரான்சிஷன்ஸோட போயிட்டு இருக்குது இல்ல, திடீர்னு கட் பண்ணி அவரோட லவ், ரொமான்ஸ், ஃபேமிலின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு? நான் நினைச்சேன் செகண்ட் ஹாஃப்ல இவங்க மாட்டிக்கிட்டாரு. இவர் இங்க இருந்து வெளியே வர்றதுக்கான போராட்டம், அங்க இருக்கவங்க என்ன எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. கால் இல்ல என்ன ஆனாரு, உயிரோட இருக்காரு தெரியல, பதட்டம் என்ன, வேலை வாங்கி கொடுத்தவங்க போய் தேடி பார்த்தாங்களா, அவங்க எந்த மாதிரி முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குமோன்னு நினைச்சேன்.
பட் அதை காட்டவே இல்லை. இவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே தெரியல. இவருக்கு என்ன தெரியுதோ அதுதான் கதையா. கரெக்டா? இவர் அந்த இடத்துல இல்லாத சீனே இல்ல. இவர் பாக்குற சீன், இவர் கேட்கிற சீன் தானே தாண்டி பின்னாடி இப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இல்ல. கரெக்டா? எல்லாமே இவருக்கு நடக்கிற சீன்னால அதுல ரொம்ப கிளவரா அதை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவரோட ஃப்ரெண்ட் ஹக்கீம் இருப்பார்ல, அவர் வந்து இன்னொரு ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டை கூட்டு வருவார்ல, அவங்க பேசிக்கிற மாதிரி சீன் கூட இருக்காது. இவர் வந்து அவர் அப்படி சொன்னாருன்னு சொல்றப்பதான் இருக்கும். ஆமா, இவருக்கு தெரியாத சீன், இவருக்கு தெரியாத சீனை படத்துல காட்ட எல்லாமே இவருக்கு தெரிஞ்ச சீன் மட்டுமா தான் இருக்கு. அந்த வகையில அதை பாராட்டணும். பட் இது நல்ல விஷயம் தான். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிதான் எடுத்துட்டு போங்க. இல்லன்னா இவர் யாருன்னு நமக்கு தெரியாது. இல்லையா? இவர் யாருன்னு நமக்கு தெரியும். இவர் யாருன்னு தெரியணும்ல. எப்படி வந்தாரு அப்படிங்கறத வந்து நீங்க அப்படித்தானே காட்ட முடியும். அது இல்லாம விஷுவலாவும் பார்க்கும்போது கேரளா எவ்வளவு ஒரு குளிர்மையான ஒரு பிரதேசம் நமக்கு தெரியும். அங்க இருக்க நதி நீர்நிலைகள் எல்லாமே சொல்லிட்டு, இங்க வெறும் வறட்சியான பாலைவனம் மட்டும்தான். ஒரு நல்ல வசந்தமான வாழ்க்கை வாழ்ந்தாருங்கிறத தவிர்த்து 2 இடத்துக்கான டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை காட்டும் போதுமே பயம். அங்கேருந்து ஒருத்தன் வந்து இங்க மாட்டிக்கிட்டான்றப்ப அதோட பெயின் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. வீட்டு பக்கத்துல யாரு? ஆமா, வைஃப் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஆத்துல போற அளவுக்கான தூரம் தான். ஆமா ஆமா. அப்போ ஃபுல்லா குளிர்ச்சி நீர் அப்படின்னு இருந்த ஒரு மனிதன் அங்கிருந்து வந்து இப்படி ஒரு பாலைவனத்துல போட்டா அதுக்காக தான் அதை பண்ணிருக்காங்க. அடுத்ததா மியூசிக் பத்தி பேசலாம். ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி டயலாக்ஸ் கம்மியா இருக்கிற, டெக்னிக்கலாவே நிறைய விஷயங்கள் கன்வே பண்ண வேண்டிய படத்துக்கு வந்து மியூசிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். எந்த இடத்துல ஒரு எலிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மியூசிக் பொறுத்து தான் இருக்குது. நிறைய சைலன்ஸுமே விட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன். மியூசிக் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நிறைய சைலன்ஸ் விட்டுருந்தேன். ஆமா, இல்லைன்னா ரஹ்மான் வந்து வாசிச்சுட்டே தான் இருப்பாரு. நான் ரஹ்மான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாரு. ஓகே, பட் இந்த படத்துல எனக்கு என்ன ராஜா சார் மியூசிக் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, நிறைய சைலன்ஸ் இருந்துச்சுல. பாலைவனத்துல அவர் எமோஷனலா ஆகிற சீன்ஸ் எல்லாமே சைலன்ஸ் தான். நான் முதல்ல ஆடி ஜீவிதம் படம், இந்த படத்தை பத்தி நான் அந்த நாவல்ல படிக்கல. பட் அது தெரியும், அந்த ஸ்டோரி தெரியும், இதுதான் தெரியுங்கும் போது இந்த ஒரு லைஃபுக்கு வந்து ரஹ்மான் எப்படி மியூசிக்கா செட் ஆவாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கா சொல்றேன், பேக்ரவுண்ட் மியூசிக்கா எப்படி ரஹ்மான் செட் ஆவாரு எனக்கு தோணுச்சு. பட் எக்ஸ்ட்ரா அவர் என்ன சொல்ற, அவரோட கெரியர் பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் பேக்ரவுண்ட் மியூசிக். எனக்கு இவ்வளவு தூரம் அவர் பேக்ரவுண்ட் மியூசிக்ல அவர் இவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ண படம் எனக்கு பண்ணிருக்காரு நிறைய. பட் இது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபார்ச்சுனேட்லி பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாட்டு ரொம்ப நல்லா பாட்டு. சமீப நாட்கள் அவரோட பாடல்கள் ஒண்ணு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சாயல்ல இருந்திருக்கும். அது எல்லா பாட்டுமே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஆல்பம் கிட்ட கொடுத்ததுல இந்த படத்துல ஒரு 3-4 பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு. அதுல அந்த பெரியவனே அப்படிங்கிற சாங் வந்து ரஹ்மானே சாங் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு சாங். வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு இஸ்லாமிய நண்பர் பேசிட்டு இருந்தாரு. அவங்களோட குர்ஆன்ல இருக்கக்கூடிய தொழுகைகள் இருக்குல்ல, வேண்டுதல் இருக்குல்ல, அந்த வேண்டுதல் எல்லாமே வச்சுதான் அந்த பயணம் போகும்போது ஒரு அரபிக் சாங் அது முழுக்க குர்ஆன்ல இருக்கக்கூடிய அல்லாஹ்வை பார்த்து வேண்டுறது. வேண்டுதலோட போறாங்க. சோ அந்த வேண்டுதல் தான் வந்து அந்த வேண்டுதல் எல்லாம் சேர்த்து ஒரு பாட்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சிருக்காரு. அவரே சொல்லிருக்காரு, ரொம்ப 3 வாட்டி மியூசிக், 3வது வாட்டி மியூசிக் பண்ணிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பண்ணி, அப்புறம் திருப்பி 3வது வாட்டி பண்ணி அவரே இன்வால்வ் ஆயிட்டார். அந்த குர்ஆனோட பிரேயர்ஸ் எல்லாம் சேர்த்து பாட்டா பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீங்க பாருங்க, இவரை அடிமைப்படுத்துறவனுக்கும் அல்லாஹ் தான் கடவுள், இவருக்கும் அல்லாஹ் தான் கடவுள். 2 பேருமே அல்லாஹ் தான் இல்ல. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதே தெரியல. இந்த எப்படி சொல்றது, இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதே தெரியல. அதுதான் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி, ஒரு மனிதன், ஒரு எளிய மனிதனை போய் அடிமைப்படுத்தி நீங்களா அவனை ஏமாத்து கடத்திட்டு போயிட்டீங்க. அவன் தப்பு எதுவுமே இல்லை. அப்பவே நான் ஏர்போர்ட்ல இருந்த ஒரு மனுஷனை கடத்திட்டு போயிட்டு இவ்வளவு தூரம் அடிமைப்படுத்தி வச்சுட்டு நீயும் அல்லாஹ்வை தான் கும்பிடுற, அந்த எளிய மனிதன் அல்லாஹ்வை தான் கும்பிடுறான். அப்ப இந்த கடவுள் யாருக்கு இப்ப பதில் சொல்லும்? என்ன இருந்தாலும் இப்ப அவன் எந்த வகையிலையும் பாதிக்கப்படலையே இல்லையா? பாதிக்கப்பட்டது, வாழ்க்கை இழந்தது எல்லாம் இவர் தான். கூடவே இருக்க அந்த பையன் இறந்து போறான். அந்த சீன்ல ஐயோ, அந்த சீன் பயங்கரமா இருந்துச்சு. அற்புதமா பண்ணியிருந்தாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அந்த பையன். அந்த சாகரத்துக்கு முன்னாடி ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் ஒரு சைக் மாதிரி ஆயிட்டு ஒரு மிரட்சியான ஏதோ ஒரு ஆக்ட் ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிருவாப்ல. பயங்கரமா இருந்துச்சு. ஆமா ஆமா, அது ஒரு மாதிரி நல்ல ஏரியா. அது அவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சீன் பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவ்வளவு நாளா பழைய நடந்துகிட்டே இருக்கிறான், எங்க திரும்பினாலும் வெறும் மணலும் வானம் மட்டும் தான் இருக்குது, எங்க போறோன்னு தெரியாம போயிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிருவாங்கல்ல, அந்த ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இதுல பிருத்திவியுமே நீங்க வந்து மென்டலி டிஸ்டர்ப் தான். ஒரு கட்டத்துக்கு மேல அவர் டிஸ்டர்ப் ஆகி அந்த பேக் எல்லாம் எடுக்கிறாரு பாருங்க. ஆமா, எதுக்கு பேக் எடுத்துட்டு போறோம், பேக் எடுத்து இருக்க போறோம், அதெல்லாம் மென்டலி டிஸ்டர்ப். ஏன்னா ஒரு மனிதன் யார்கிட்டயும் பேச முடியாது, மிருகத்தோட தான் வாழ்க்கை இழந்து வர்றோம். ஒரு கட்டத்துக்கு மேல அப்படிதான் ஆகும். சோ அந்த மாதிரி டிஸ்டர்ப் தான். சோ எனக்கு அந்த ஏரியா ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஆனா பாருங்க, ஒரு ஆப்பிரிக்கன் ஒருத்தர் வந்து
ஒரு தேவதூதன் மாதிரி ஒரு Facebookல நம்ம மகிழ்ல ஒரு தோழர் இருக்காரு, அரசியல் நேர்காணல்ல பண்ணுவார். அவர் எழுதியிருந்தார் இந்த ஏரியாவை ஒரு தேவதூதன் மாதிரி ஒரு கேரக்டர், மெசாயா மாதிரி. ஆமா வழிநடத்திட்டு போற ஒரு கேரக்டர். நீங்க கடைசி இவங்க விழும்போது தூக்கி தோல்ல எல்லாம் தூக்கி போட்டு சீன்லாம் வந்து உண்மையாவே ஒரு தேவதூதன் தான். இல்ல அவரோட மறைவுமே வந்து நமக்கு காட்டப்படல. தேவதூதன் மாதிரியே எப்படி வந்தா இருந்தாலும் எப்படி போனா இருந்தாங்கிற மாதிரி போயிட்டாரு. அவரை கொண்டு போய் சேர்த்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. அங்க கிரிமினல்ல அவரோட போட்டோ ஓட்டு வச்சிருக்காங்க. அது ஒரு தேவதூதன் மாதிரி தான். அந்த ஏரியா ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஏரியான்னு நினைக்கிறேன். நாளைக்கு அல்வா கூட நல்லா தான் எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு வந்து பிருத்திவிராஜ் சொல்லக்கூடிய ஒரு சீன் இருக்கு. நல்லா கூட மாட்டேன், எதுவுமே பண்ணல, நல்லா இருந்தா என்ன எப்படி கொண்டு இங்க விடுவாரா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அப்ப கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அது ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நாவல் நம்ம படிக்கலனால தெரியல அதுல எந்த அளவுக்கு அதுல கன்வியா இருந்தது தெரியல. பிளஸி வந்து பிளஸி யூஸ்வலாவே அப்படித்தான். அவரோட படங்கள் எல்லாத்துலயுமே ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச். நம்ம வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அந்த படத்தை அணுகுறதுக்கான ஒரு ஏரியா. அது மாதிரி இந்த படத்துல அந்த ஏரியா இருக்கு. இப்ப பிருத்திவிராஜ் வந்து நான் அல்லாஹ் கும்பிட மாட்டேன், அவரு இந்த இடத்துல விட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு கேட்கிறப்போ எனக்கு அவரோட ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவரோட அப்பியரன்ஸ் பாக்குறதுக்கு ஏசு கிறிஸ்து மாதிரி இருந்தாருல்ல. அப்படி போயிட்டு இருந்தப்ப பிதாவே ஏன் நீ கைவிட்டீர் அந்த மோட்ல இருக்காரு மாதிரி தோணுச்சு. நீங்க சொன்னதை வச்சு டேரக்டர் வச்சு சொன்னது பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு பிலாசபிக்கலான அப்ரோச்சும் இருந்திருக்குங்கிற மாதிரி தோணுது. ஒரு ஷாட்ல அந்த கையில கம்பு வச்சு அந்த ஒரு சின்ன ஆடு வந்து கத்துனது எல்லாமே ஆடு திரும்பி வரும். அப்ப அது குறிஞ்சு உட்கார்ந்து அந்த ஆடை அணைச்சிக்கிற ஒரு சீன் உண்டு. அது ஏசுனார் ஷாட் மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த அங்கி கையில ஒரு கம்பு அந்த ஆடை அணைச்சிக்கிறது எல்லாம் ஒரு ஏசுநாதர் மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க நிறைய கிறிஸ்டியானிட்டி, விவிலியம், குரான் இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த பாதிப்பு அல்லது இந்த இம்பாக்ட் வந்து நீங்க மலையாள படத்தை நிறைய பார்க்கலாம். தமிழ் படங்களை மாதிரி அதிகமா பார்க்க முடியாது. கிறிஸ்டியானிட்டில இருந்து வந்த டைரக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? அங்க நிறைய இஸ்லாமிக் டைரக்டர் இருக்காங்க, நிறைய கிறிஸ்தவ டைரக்டர் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு பிரதிபலிப்பு படத்துல இருக்கும். இங்க குறைவு, அதனால கம்மியா இருக்கு சொல்லலாம். அதையும் ஒரு பிலாசபிக்கல் அப்ரோச்சா கொடுக்கறப்போ நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்காக ஒரு மத விஷயத்தை கொண்டு வைக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு மாதிரி ஒரு பிலாசபிக்கலா கொடுத்து அதை கொண்டு இருக்குல்ல, நல்ல ஏரியா. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த படம் மேல வைக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் விமர்சனமா நம்ம பாக்குறது வந்து செகண்ட் ஹாஃப்ல அந்த பயணம் பாலையிலிருந்து அவங்க தப்பிச்சு வரக்கூடிய பயணம் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கு. எல்லாம் சீன்ல அற்புதமா இருக்கு, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸா இருக்கு, அந்த வலி வேதனை எல்லாம் புரியுது. பட் அது அதிகமா இருக்கு. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் குறைச்சிருந்தா இன்னும் என்கேஜிங்கா இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து தான் பலரும் சொல்றாங்க. சோசியல் மீடியால குறிப்பா தமிழ் ஆடியன்ஸ் அதிகமா சொல்றாங்க. நான் தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும் போதே என்னப்பா அதே திருப்பி வருதுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சத்தம் வந்ததை பார்த்தேன். இது ரெண்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ பிளஸிக்கோ பிருத்திவிராஜ் அவர்களுக்கோ வந்து இது தெரியும் தானே, இது லென்த்தா இருக்குங்கிறது கண்டிப்பா தெரியும். நம்ம உழைச்சிட்டோம் நல்லா நடிச்சிட்டோங்கிறதுக்காக வைக்கணுங்கிறதெல்லாம் இல்ல. பட் இது தெரியணுங்கிறதுக்காகவே பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் கடந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு அதுக்காகவே அதை வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் ஃபீல் பண்ணது இது கொஞ்சம் சலிப்பா தான் இருக்கும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து என்னையாது கொஞ்சம் ஓவர் டோஸா தான் தோணும். ஆனாலும் பரவாயில்ல இருக்கட்டும், ஏன்னா அது உண்மையாவே அவ்வளவு கஷ்டம் இருக்கு. அதை நம்ம எப்படி கடத்துறதுங்கிறத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு ஒரு மனுஷன் பணக்காராக இருந்தாலும் ஒரு பாட்டுல பணக்காராகணும். ஓகேவா? நட்சத்திர ஜன்னல் பாட்டு பணக்காராகணும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி தப்பிச்சு வரதா இருந்தா கூட நெஞ்சே எழுன்னு பாட்டை போட்டு ஒரு பாட்டுல வந்துடும் இல்லையா? அதுக்கு மேல போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு. நம்ம அப்படி பழகி இருக்கணும்ல. ஒரு நிலப்பரப்புல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், அது ஆடியன்ஸ் வந்து தப்பு கிடையாது. நீ என்ன கொடுக்குற அதான் நம்ம பார்ப்போம். என்ன கொடுத்து பழக்கி வச்சிருக்க அப்படிதான் நம்ம மென்டாலிட்டி இருப்பான். அதனால அந்த ஒரு பழக்கத்துக்கு நம்ம ஆளாகி இருக்கிறோம். ஒண்ணு. எனக்கு என்னன்னா வந்து நான் ரொம்ப பொறுமையா இருக்க படத்தை பார்ப்பேன். நம்ம சின்ன வயசுல நிறைய மலையாள படங்கள் பார்த்ததுனால இந்த பொறுமைக்கு கொஞ்சம் பழகி. இந்த பொறுமையான ஒரு விஷயத்த அதை டெப்தா உட்கார்ந்து அந்த வழியை அப்படி சொல்றத வந்து பழகி இருக்கிறான். மூணு நீங்க பாருங்க, இது ஒரு 16 வருஷம் ஆச்சு இந்த நாவல் வந்ததுல இருந்து இதை படம் பார்க்கணும்னு ஒரு இயக்குனர் நினைக்கிறாரு. அத சும்மா ஒரு கமர்ஷியலா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு என்கேஜிங்கா எடுத்து கொடுத்துட வேணாம், இது ஒரு மாதிரி இருக்கட்டுமே நினைச்சு கூட பண்ணிருக்கலாம். ஐடியாவா வெற்றி தோல்விக்கு எல்லாத்தையும் பத்தி யோசிக்காம இல்ல இது படைப்பா அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வந்து யோசிச்சு கூட பண்ணிருக்கலாம் எனக்கு தோணுது. அதனால அது ஒரு வகையில பார்த்தா அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஓவராலா இப்ப இங்க ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி வந்து நிறைய இடங்களுக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது நீங்க அந்த ஏரியால கொஞ்சம் கவனிச்சிருந்திருக்கலாம். நான் அது ஒரு குற்றச்சாட்டை சொல்லலைன்னா கூட பொதுவாக ஒரு சினிமா ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கும்போது, ஏன்னா நீங்க உங்களுக்கே தெரியும், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல முன்னாடி, உலக திரைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டா கூட நிறைய துயரங்களை பேசுற படங்கள் இருக்கு.
ஆனா அது என்கேஜிங்காவும் இருக்கு. இது வெறுமனே டியூரேஷன் பத்தின விஷயம் மட்டும் கூட இல்ல. இது நீங்க ஒரு 10 நிமிஷம் குறைச்சிருக்கலாம்னு சொல்றீங்களா? இது இவ்வளவு டியூரேஷன் இருந்தாலுமே அது ஏதோ ஒரு வகையில பாக்குற ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும் ஒரு விஷயம் இருக்குது. இது என்கேஜ்மெண்ட்னு சொன்னா அது சுறுசுறுப்பா போகணும், விறுவிறுப்பா போகணுங்கிற விஷயம் கூட இல்ல. அந்த காட்சியில, அந்த பர்டிகுலர் காட்சியில நமக்கு கனெக்ட் ஆகி ரசிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ரசிக்கிறதுன்னு அதை என்ஜாய் பண்றதுன்ற மாதிரி அர்த்தம் பண்ணிக்க தேவையில்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் வேர்ல்ட் வார் பத்தியே 50 படங்களுக்கு மேல எடுத்திருப்பாங்க. யூரோப்ல இருந்து எல்லா இடங்களையுமே எடுத்திருக்காங்க. எல்லா துயரங்களையுமே வந்து எல்லா ஊர்லயுமே எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு சினிமாவை நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு கனெக்ட் கொடுத்துட்டே இருந்திருக்கணும். அது மிஸ் ஆகும்போது தான் நமக்கு அந்த சலிப்பு ஏற்படும். அது என்னமோ மிஸ் ஆயிருக்காது. என்ன எனக்குமே தெரியல. அது ஒண்ணு இல்ல, அந்த மிஸ் ஆகிறதுக்கான ரீசன் அந்த லிங்க் தான். இங்க சீன் பை சீனாலே நிறைய இருக்கு. அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த சீன் இருக்கு. அந்த ஒரு குளத்தை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் கூட, தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் கூட அப்படி போனா வந்து பார்த்தா அதுக்கப்புறமும் சீன்ஸ் இருக்கு. சீன் பை சீன் அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அங்க ஆரம்பிச்சு நடக்கிறது ஆரம்பிச்சு அவங்க மயங்கி விழுகிற சீன் பை சீனாவே உங்களுக்கு நிறைய இருக்கு. இப்ப ஒட்டுமொத்த காட்சியுமே உங்களுக்கு அதுதான் அப்படின்னா நீங்க அந்த சீனை குறைச்சுதான் ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. அதை குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஓகே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா பாலைவனத்தை கடந்தது படம் முடியல பாத்தீங்கன்னா, ஆனா பாலைவனத்தை கடந்தது நமக்கு ஒரு பெரிய நிம்மதி வந்துட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வந்து நான் நினைச்சேன். அந்த அரபி வந்து அப்படியே கொண்டு அவரை எல்லாம் சரி பண்ணிடுவாரு, இறக்கி விட்டு போயிட்டாப்ல. கனிவான மனிதர் தான், அவ்வளவுதான் கனிவு. பணக்காரர்கள் கனிவு என்பது அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். அவங்க கனிவுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு மேலதான் அவ்வளவுதான். உங்களை கூப்பிட்டு வந்து உங்களை வந்து சுத்தப்படுத்தி முடிவெட்டுற கனிவு எல்லாம் வராது பணக்காரர்களுக்கு. வேணா இறக்கி விடுறேன் போற வழியில. எனக்கு இந்த பாதகமும் இல்ல. ஆனா உதவி செய்ய என்ன இருக்கு, சுத்தமா மனிதர்கள் இல்லாமல் இல்ல. உதவி செய்ய என்ன இருக்கு, என்னுடைய உதவியை நான் வர்ற போற வழியில தானே உன்னை இறக்கி சிட்டிக்குள்ள விட்டு போறேங்கிற அளவுக்கு பணக்காரர்களின் கனிவு, அந்த கனிவு கிடைச்சாலே போதும் பல நேரங்கள். அதுவும் கார் அழுக்கானாலும் பரவாயில்ல, நீ தாராளம் கொஞ்சம் ஃப்ரீயாவே உட்காந்துப்பாங்க சொல்றாரு. அது அந்த கனிவு தான், அந்த லிமிட்டோட ஒரு கனிவு இருக்கு. எல்லா படமும் நம்ம என்கேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்கேஜ் பண்றதுங்கிறது வேணும் தான். அதை தாண்டி எல்லா படமும் உங்களை என்கேஜிங்கா தான் வச்சுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. சில படங்கள் கொஞ்சம் ராவாவே இருக்கட்டும், சில படங்கள் கொஞ்சம் வந்து ஒரு டாக்குமெண்டேஷனா நம்ம அது ஒரு பெரிய பெயினியா அது ஈஸியா கடந்து வந்துடல, ஒரு பாட்டுல வந்துட முடியாது. அதுல உண்மையாவே இவ்வளவு இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், நாவல்ல ஒவ்வொரு ஏரியாவா ஒரு கடற்கிற இடங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பதிவு பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. சோ அதை மூவிக்காக நம்ம ரொம்ப ஷார்ட் பண்ணிட வேணாம்னு நினைச்சிருக்காங்க நினைக்கிறேன். பொதுவா மூவி எடுத்தா இப்போ நீங்க பாருங்க, மரியான் படம் இருக்குல்ல, மரியான் படம் ஆடுஜீத நாவலோட கமர்ஷியல் வெர்ஷன் தான். ரைட்ஸ் கொடுக்காம எடுத்து அப்படியே இந்த ஆடுஜீத நாவல எடுத்து டோட்டலா வேற மாதிரி ஒண்ணு யோசிச்சு ஒரு கமர்ஷியலா பண்ணி ஒரு படம் கொடுத்தா எப்படி இருக்குங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்படி ஒரு கமர்ஷியல் வெர்ஷன் தான் மரியான். இது அந்த கமர்ஷியல் வெர்ஷனா உள்ள போகாம ஒரு டாக்குமெண்டேஷனாவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் ஒரு படமாவும் நல்ல படமா இருக்கணுங்கிறதுனால வேலை செஞ்சிருக்காங்க. அப்படித்தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே விஷயம், ரொம்ப நன்றி. ஆடுஜீதம் பத்தி டீட்டெயிலான ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சு. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பா தமிழ் ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸுமே வந்து ரிவ்யூ எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் தாண்டி மோஸ்ட்லி பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கு. பெரிய நெகட்டிவ் ரிவ்யூஸ் சின்ன கொஞ்சம் இந்த நம்ம சொல்ற அந்த விஷயங்களை மட்டும் தான் அட்ரஸ் பண்றாங்க. மத்தபடி எல்லாருமே பாசிட்டிவ். ஓவராலாவே இது நான் படம் முடிச்சு வெளியே வரும்போதே ஃப்ரெஷ் ஷோ தான் பார்த்தேன். பிரமிப்பான படமா இருக்கு, மலையாளத்துல மிரட்டிட்டே இருக்காங்க. அது இந்த வருஷம் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு ஓவராலா படமா ஒட்டுமொத்தமா படமா பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பிடிச்ச படமா, ரொம்ப நல்ல படமா, பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு மெரிட்ன படமா தான் இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா இப்படி பலதரப்பட்ட மக்கள் போய் இப்படியான ஒரு இடத்துல மாட்டிட்டு இருந்திருக்காங்க. ஒரு லைஃப் பதிவு பண்ண நாவலா மட்டும் இருந்தா விஷுவலா பதிவு பண்ணல, அப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். சோ அதுக்காகவே பார்க்கணும். எல்லாத்தையோட முக்கியமா இயக்குனருக்காக பார்க்கணும். அதை எல்லாரை விட முக்கியமா பிருத்திவிராஜ் என்கிற ஒரு மாபெரும் கலைஞர் இந்த படத்துக்காக வந்து அர்ப்பணிச்சுட்ட விதம் இருக்குல்ல, அந்த விதத்துக்காக கண்டிப்பா பார்க்கணும். ரொம்ப நன்றி.